அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம போன கிளாஸஸ்ல 10th தமிழோட இயல் 1ஓட பாடம் 1 அன்னை மொழி அப்படிங்கிற டாபிக்கை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சோம். அதனோட தொடர்ச்சியா இந்த கிளாஸ்ல 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1ல பாடம் 2 தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற டாபிக்கை இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற டாபிக்கை இன்னைக்கு பார்க்க போறோம். இது யாரு எழுதுனதுன்னா தேவநேய பாவாணர் அப்படிங்கிறவர் எழுதினவர். அவர் மிகப்பெரிய தமிழ் புலவர். அவருக்கு அடைமொழி மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படிம்பாங்க. ஸோ கலை ஞாயிறு கவி ஞாயிறு அப்படின்லாம் இருக்காங்க. அதுல இவருக்கு மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவரோட அடைமொழி. இதை தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறத எழுதினவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்றப்ப ஒருத்தவங்களோட பேரை சொல்றப்ப அடைமொழியோட சொல்றப்ப நம்ம சேர்த்து படிச்ச மாதிரி ஆயிரும். சொல்றப்ப வெறும் தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லாம மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லி பழகணும்னா கொஸ்டின் கேட்கிறப்ப நமக்கு அது ரெக்கார்டிக்கலாம், மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும். அப்ப மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர்னா இன்னும் 2 ஞாயிறு இருக்காங்க நம்ம தமிழ் இலக்கியத்தை பொறுத்தளவு. கலை ஞாயிறு 1, கவி ஞாயிறு 1. அது நம்ம அவங்கள பத்தி பேசுறப்போ அந்த டாபிக்ஸை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 10ஆம் வகுப்பு பாடம் 2 இயல் 1. இயல் 1ல 2வது பாடம் தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற டாபிக்கை பார்க்க போறோம். சரி, இப்ப இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா முதல் லைன் அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும். அறியும் முன் நுழையும் முன் அப்படிங்கிற பாக்ஸுக்குள்ள எப்பவுமே ஒரு புக்கை தமிழ் புக்கை பொறுத்தளவு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள இருந்தும் கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்ப அந்த பாக்ஸை கூட நம்ம விடாம படிக்கணும். அப்ப தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நுழையும் முன் அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு இருக்கு. அதை சொன்னவர் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் பாரதியார். இப்போ கொஸ்டின் கேட்கலாம், நாடும் மொழியும் நமதிரு கண்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஆப்ஷன் பாரதியார். அப்ப டிஎன்பிஎஸ்சி இதுவரை கேட்கிற கொஸ்டின்ஸ்ல தமிழை பொறுத்தளவு 100 கொஸ்டின்ல 95 கொஸ்டின் தமிழ் புக்குக்குள்ள இருந்து தான் கேட்கறாங்க. புது புக்கு பழைய புக்கு அப்படிதான் கேட்கறாங்க. ஒவ்வொரு லைனையும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிச்சு அதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எங்க இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு 3-4 பேப்பரை அனலைஸ் பண்ணுவோம். இப்ப 2019 குரூப் 4, 2022 நடந்த குரூப் 4, 2024 நடந்த குரூப் 4, 2022 நடந்த குரூப் 2, 2024 நடந்த குரூப் 2, இந்த 5 கொஸ்டின் பேப்பரையும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க. அது தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்முலா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சிலபஸையும் நீங்க கரெக்டா படிச்சு முடிச்சீங்கனாலே உங்களோட காம்படிஷன்ல நீங்க 25% வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கங்க. நம்ம எல்லா கிளாஸ்லயும் சொல்றது, எப்போ யாரு இந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸையும் பாடத்திட்டத்தையும், அதாவது டிஎன்பிஎஸ்சி வழங்கக்கூடிய பாடத்திட்டத்தையும் அதன் அடிப்படையில தேர்வு நடைபெற்ற பழைய வினாத்தாள்களையும் ஒரு 3-4 வருஷம் வினாத்தாள்களை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதை ரெண்டையும் அனலைஸ் பண்ணி நீங்க படிச்சுட்டீங்கனாலே நீங்க தேர்வுக்கான அந்த பயிற்சியில ஒரு 20ல இருந்து 25% உங்களுடைய அந்த வேலை முடிஞ்சிருச்சு. மிச்சம் 75% தான் நீங்க புக்கு சோர்சஸ் எடுத்து படிக்க போறோம். அப்ப 25% என்பது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சிலபஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நமக்கு கீ மந்த்ரா மாதிரி, ஒரு தாரக மந்திரம் மாதிரி டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு. சோ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு அந்த கூற்ற சொன்னவர் யாருன்னா பாரதியார். அதே அடிப்படையில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அந்த புக்ல இருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இது யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். சோ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் கிராமர் இங்கிலீஷ்ல வரும். இந்த சோர்சஸ் வெறும் குரூப் 4க்கு மட்டும் கிடையாது, குரூப் 2 குரூப் 1ல யூனிட் 8 and 9லயும் இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம நடக்கிறோம். குரூப் 4க்கு மட்டும் இல்ல,
குரூப் 1க்கும் இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும், குரூப் 2க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிட மொழிகள், திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழ்ல எழுதியவர் கால்டுவெல். ஓகேயா? கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் லாங்குவேஜஸ். இது என்னது? இது நம்ம எல்லாரும் படிக்கிறோம். இது எந்த வருஷம் வெளியே வந்ததுன்னா, இந்த நூல் 1856 வருடம் இந்த நூல் வெளியே வந்திருக்கும். இன் 1856ல. இது வந்து ஜிஎஸ் பார்ட்ல ரொம்ப முக்கியமானது, அந்த தமிழ்ல முக்கியமானது. 1856 ஆண்டு இந்த நூல் வெளியே வந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பாரு? இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியுது, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் கால்டுவெல் எழுதியவர் இயர் படிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இப்ப திராவிட மொழிகள்னா என்னென்ன? திராவிட மொழிகள்ல ஒரு 28 திராவிட மொழிகள் இருக்கு. நடு திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், மேற்கு வட திராவிட மொழிகள் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்ப குறிப்பா நம்மளை பொறுத்தளவு திராவிட மொழிகள்னா என்னன்னா, மெயின் பேசிக்கான மொழி தமிழ், அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடம். கன்னடத்துக்கு 2 சுழினா. ஓகேயா? அப்ப தமிழ்ல ஒரு வார்த்தை கண் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா, கண்ணா ஐ, நம்ம மனிதனோட கண், இதோட ரிஃப்ளெக்ஷன் கண். மலையாளத்துல கண்ணு அப்படின்னு வரும். தெலுங்குல அதே மாதிரி கண்ணு அப்படின்னு வரும். ஒரு சில வார்த்தை கன்னடத்திலயும் அதே மாதிரி தான். சோ இதுக்கான பேசிக் எங்க இருந்து வருதுன்னா, தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூல மொழியா இருக்கு. தமிழ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையில இருக்கு. தமிழ்ல இருந்து தோன்றியதுதான் மலையாளம், தமிழோட இன்னொரு வடிவம் தான் தெலுங்கு, தமிழ்ல இருந்து தோன்றியதுதான் கன்னடம். சோ அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையா எழுதின நூல் தான் கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். இப்ப ஒரு வார்த்தை எடுத்து, இது தெலுங்குல எப்படி இருக்கு, இது மலையாளத்துல எப்படி இருக்கு, இது கன்னடத்துல எப்படி இருக்குன்னு நம்ம ஒப்பியல் பண்ணி, ஒரு வெளிநாட்டுல இங்க இருந்தவங்க யாரும் பண்ணல. குறிப்பா சொல்ல போனா தமிழ் அறிஞர்கள் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க, அவங்க யாரும் பண்ணல. வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு நாடு பிடிக்கிற ஆசையோட வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களோட நிறைய அறிஞர் பெருமக்களும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இங்க வந்து தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழை கற்றுக்கொண்டு, நல்லா கேட்டுக்கங்க, தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழை கற்றுக்கொண்டு, இந்த மொழிகள் எப்படி எங்க எது எந்த மொழி அடிப்படையா இருக்கு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூல் தான் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். அது 1856 ஆண்டு வெளிவந்தது, கால்டுவெல் எழுதியது. அப்ப தமிழ் மொழியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபைனலா தமிழ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான வேர். தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியும் திராவிட மொழிகள் எல்லாம் தோன்றுச்சு. தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு தோன்றுச்சு. தமிழோட இன்னொரு வெர்ஷன், எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் கன்னடம், மலையாளம் அப்படிங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ற விதமா இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். நீங்க புக்கை படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒப்பு படித்து தான் சொல்லியிருப்பார். தமிழ் மொழியில ஒரு வார்த்தை, உதாரணத்துக்கு நான் கண்ண சொல்லியிருக்கேன், எல்லா வார்த்தையும் தமிழ்ல என்ன வார்த்தை, அதே வார்த்தை தெலுங்கு, கன்னடம் என்னங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. சோ இது ஒரு நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நூல், கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அப்ப கால்டுவெல் மட்டும்தான் தமிழ்நாட்டுல தமிழுக்கு வந்து தொண்டாற்றிருக்காரா ஒரு வெளிநாட்டு அறிஞர் அப்படின்னு கேட்டா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப், அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஜி.யு. போப், வீரமாமுனிவர் வந்து தமிழுக்கு அருந்தொண்டாற்றியவர், கால்டுவெல், சோ எல்னினோ, இந்த மாதிரி பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து ஆக மொத்தத்தில் அதுக்கு முதல்ல ஒரு பிம்பம் நிலவுச்சு. வடமொழி தான் தமிழ் மொழிக்கு அடிமொழி, வடமொழி தான் எல்லாத்துக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் வடமொழி என்பது சமஸ்கிருதம், அந்த மொழியில இருந்து தான் தமிழ் தோன்றியது அப்படின்னு இங்க ஒரு பரவலான கருத்து பரவப்பட்டிருந்துச்சு. சோ அப்படிலாம் கிடையாது. தமிழ் வந்து வடமொழியின் மகள் என்று, அது தனித்து இயங்கக்கூடிய அது ஒரு மொழி. அந்த மொழிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்ல. தமிழ் வந்து தோன்றிய இடமே வேற, அதோட வார்த்தைகளோட வேற, சமஸ்கிருதம் வேற. இதை நீங்க தமிழர்களாகிய நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
தமிழ் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி கிடையாது அப்படின்னு சொன்னவரும் திரு கால்டுவெல் அவர்கள் தான். அப்ப அரும்பணி ஆற்றியவர். தமிழின் தனித்தன்மை சிறந்து விளங்குவதற்கு இன்னைக்கு தமிழ்னு நம்ம பேசுறோம். நீங்க பாத்தீங்கன்னா மொழிப்போர் நடந்திருக்கு. இப்போ மொழி சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றப்ப தமிழ் அதோட ஹாட் டாபிக்கா இப்ப போயிட்டு இருக்குல்ல. அப்ப தமிழுக்குன்னு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. தமிழ் வந்து எந்த மொழியோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான மொழிகள்ல மிக முக்கியமான மொழி தமிழ். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு உலகுக்கு வெளி கொண்டு வந்தவர்ல கால்டுவெல் மிக முக்கியமானவர். ஓகேயா? அப்ப கால்டுவெல்ல பாக்குறப்ப இன்னும் ஒரு 2 அறிஞர் பெருமக்களையும் லைட்டா உங்களுக்கு பார்த்துட்டு போலாம். ஓகே. அப்ப கால்டுவெல் மட்டும்தான் பண்ணாரான்னு பார்த்தா கால்டுவெல் மட்டும் கிடையாது. ஜி.யு. போப் இருக்காரு, ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அப்ப புக்ல இருக்கபடியே நம்ம சொல்லிட்டு போலாம். ஆனா புக்ல இருக்கிறதோட கூடுதல் தகவலை நம்ம சொல்றதுதான் நம்ம கிளாஸோட ரொம்ப முக்கியமான விஷயம். புக்ல இருக்கிறது தான் எல்லாரும் பார்த்து படிச்சிடலாமே. அப்ப புக்ல இருக்கிறத சொல்றதோட அது சம்பந்தப்பட்ட அது தொடர்புடைய கூடுதல் தகவலையும் ஒரே இடத்துல கோர்வையா கொண்டு வந்து கொடுக்கறதா இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் நியூ இனோவேஷனா இப்ப பண்றோம். ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகேயா? அப்ப வேற என்னெல்லாம் மொழிபெயர்த்தாரு அப்படின்னு பாக்குறப்ப ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரா? சரி, மொழிபெயர்ப்பு. ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைன்னா கூட சொல்ற வாய்ஸ கேட்டு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. வேற என்ன ஜி.யு. போப்னா ரொம்ப முக்கியமானது, புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் ஜி.யு. போப் தான். புறநானூறு ஓகேயா? புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். எப்படி பெயர்த்திருப்பார்னா, the extracts of the புறப்பொருள் வெண்பா மாலை. The extracts of the புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு இருக்கும். ஓகேயா? புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். தி எக்ஸாக்ட்ஸ் ஆஃப் த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்த்திருப்பார். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆளுமை யாருன்னா வீரமா முனிவர். மிகப்பெரிய தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர். எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமா முனிவர். வீரமா முனிவர் என்ன சீர்திருத்தம் செய்தாருங்கிறத நம்ம புக்ல படிச்சிருப்பீங்க. தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் அப்படின்னு நமக்கு தெரியும் வீரமா முனிவர். அப்ப என்ன சீர்திருத்தம் செய்யறாருன்னா, அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்ல நீங்க பாக்குறப்ப, ஓலைச்சுவடியா இல்ல அந்த காலத்துல டாக்குமெண்ட்ல நீங்க பாக்குறப்ப ஊ குறில் இது. இப்ப ஊ நெடில் எது? இதுதான் ஊ நெடில் இப்ப பயன்படுத்துற வழக்கப்படி. ஏ குறில் இது எல்லாருக்கும் தெரியும். ஏ நெடில் இது. ஓகேயா? ஓ குறில் இது. ஓவன்னா நெடில் இது. ஓகேயா? அப்ப அந்த காலத்துல எழுத்தாணிகள் கொண்டு எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் மத்த மாதிரி இந்த கல்வெட்டுகள் எல்லாம் பாக்குறப்ப, அந்த காலத்துல எழுதக்கூடிய நூல்கள்லயுமே பாக்குறப்ப ஊ குறில் இதுதான் இருக்கும், ஏ குறில் இதுதான் இருக்கும், ஓ குறில் இதுதான் இருக்கும். ஆனா நெடில் எப்படி இருக்கும்னா, இதுல ஊவ வச்சு மேல ஒரு புள்ளி வச்சிருவாங்க. இந்த லகர இது வராது, இந்த லகரம் மாதிரி இருக்குல்ல இது வராது, இந்த எழுத்து வராது. மேல ஒரு புள்ளி வச்சா நெடில். அதே மாதிரி ஏ குறில் இதுதான்.
இப்ப ஏவண்ணா இப்படி எழுதுறோம்ல, இப்படி கிடையாது. இதே ஏவண்ணாவை போட்டு மேல ஒரு புள்ளி வச்சா அதுதான் நெடில். ஓகேயா? அந்த காலத்துல அப்போ ஓ குறில் இதுதான் இப்ப இருக்கிற மாதிரி. இதே ஓனாவ இப்படி ஓனா மாதிரியே போட்டு மேல ஒரு புள்ளி வச்சா அதுதான் நெடில். அப்ப இது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதா? நம்ம படிக்க இந்த காலத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். ஓலைச்சுவடியில வைக்கும் போதா இருக்கட்டும், அதை வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எது குறில் நெடில் வேறுபாடு தெரியாது. சோ நிறைய குழப்பங்கள் நிறைய வந்துச்சு, எது குறில் எது நெடில்னு தெரியாம. அப்ப வீரமாமுனிவர் தான் துணிஞ்சு, நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ் மொழியில ஒரு வெளிநாட்டு அறிஞர் தமிழ் இலக்கணத்துல கை வைக்கிறார். அப்ப நல்லதை எவர் சொன்னாலும் ஏற்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல விஷயத்த யார் சொன்னாலும், அது வெளிநாட்டு அறிஞரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நல்லதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் தான். வேற எந்த மொழியோட இலக்கணத்திலேயாவது யாராவது கை வைக்க முடியுமா? இப்ப ஆங்கில மொழி இலக்கணம் இருக்கு, நீங்க தமிழரு இல்ல இந்தியரு போய் இது நல்லா இருக்கு இப்படி மாத்திட முடியுமா? ஆனா வீரமாமுனிவர் எங்கோ இருந்து வந்தவர், இத்தாலி நாட்டை சேர்ந்து வந்தவர், இங்க தமிழ் எழுத்துல கை வைக்கிறாரு. தமிழ் ஏற்றுக்கொண்டது தமிழனும் ஏற்றுக்கொண்டான். ஓகேயா? இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. அதனாலதான் காலத்திற்கும் இந்த மொழி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு கணினி தமிழ்லாம் வந்துருச்சு. ட்விட்டர்னா என்ன? ட்விட்டர் இதெல்லாம் கலை சொற்கள்ல எழுதிக்கோங்க. ட்விட்டர்னா என்ன? கீச்சகம் அப்படின்னு பேர். செல்ஃபினா என்ன? செல்ஃபி, சுயமி, இதெல்லாம் கலைச்சொல்ல கொஸ்டின்ஸ் வரும். ட்விட்டர்னா என்ன? கீச்சகம். செல்ஃபினா என்ன? சுயமி. பேஸ்புக்னா என்ன? முகநூல். ஓகேயா? இப்படி இதெல்லாம் புது வார்த்தை, இங்கிலீஷ்கே புது வார்த்தை. இந்த ட்விட்டர், செல்ஃபி இதெல்லாம். அப்ப எதெல்லாம் இந்த மாடர்ன் டெக்னாலஜி வேர்ல்ட்ல புதுசா வருதோ அத்தனைக்கும் தமிழ்ல நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். ஓகேயா? அப்ப அதனால இந்த மாதிரிலாம் மாற்றத்துக்கு உருவானது காரணம் தமிழ். எது நல்லது சொன்னாலும் யார் நல்லது சொன்னாலும் ஏற்றுக்கொண்டது தமிழன் ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் ஒரு வார்த்தை ரொம்ப சூப்பரான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, சிதையா உன் சீரிழமை. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்துல படிப்போம், சிதையா உன் சீரிழமை, சிதையா உன் சீர் இளமை செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நீ என்னைக்குமே சிதையாத சீர் இளமையோட இருக்க அப்படின்னு பாடுறார். காரணம் என்னன்னா, காலத்துக்கு ஏத்தாப்புல தன்னை அப்டேட் கொள்ளக்கூடிய எந்த மனிதனும் இந்த வாழ்க்கைய இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி, காலத்துக்கு ஏத்தாப்புல தன்னை அப்டேட் செய்யக்கூடிய எந்த மொழியும் அதற்கேத்த மாதிரி வாழும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. சிதையாத உன் சீரிழமை கண்டு செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு நம்ம மனோன்மணியன் சுந்தரனார் பாடுவார். ஓகேயா? சரி, அப்ப இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் ஒரு புள்ளி, இந்த புள்ளிய எடுத்துட்டு ஒரு கோடை போடுவோம். ஓவ இந்த மேல இருக்க புள்ளிய எடுத்துட்டு ஒரு சுழிச்சு விடுவோம், அது ஓவா இருக்கட்டும் அப்படின்னு வீரமாமுனிவர் இது பண்றாரு. அப்ப இதத்தான் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். அது போக நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இன்னும் எக்ஸ்டென்ஷனா வீரமாமுனிவர் டாபிக் வர்றப்ப அவரை பத்தி பார்ப்போம். தேம்பாவணி இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு நூல்கள்லாம், நிறைய பரமார்த்த குறுக்கதைகள், பரமார்த்த குறுக்கதைகள், அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற நூல்கள். சோ அவரை பத்தி பாக்குறப்ப இன்னும் எக்ஸ்டென்ஷனா பார்ப்போம். ஜஸ்ட் கால்டுவெல்ல பாக்குறதுனால ஜி போப்ப பார்க்கும், ஜி போப்ப பாக்குறதுனால அப்படியே கண்டினியூவா இவங்க 3 பேரும் வெளிநாட்டில் இருந்து தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர் பெருமக்கள் அப்படிங்கறதுனால ஒரு கம்பேரிட்டிவா ஓவர் வியூவா பார்க்கும். சரியா? இந்த ட்விட்டர், இந்த செல்ஃபிலாம் அதுதான் அப்பப்ப நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கவர் ஆகுதோ அதையும் எக்ஸஸா எழுதி போடுறதா இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. சோ கிளாஸ தொடர்ந்து கவனிங்க. கிளாஸ் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் கால்டுவெல். ஓகே, இதுதான் இப்பதான் நம்ம டாபிக்லயே நுழைய போறோம். அடி வகை. அடி ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். ஓகே, கீழே நம்ம பார்ப்போம். ஒரு தாவரம் இருக்கு, ஒரு செடி இருக்கு, அதோட அடிய ரூட், இங்கிலீஷ்ல ரூட்னு சொல்லிடுவோம் அடிய. ஆனா தமிழ்ல அதை ரூட்னு சொல்ல முடியாது, ஒரே வார்த்தையில அடின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு செடி வகைக்கும்
அதோட பேர் மாறுபடும். அதுதான் தமிழ் சொல்வனம். இத எழுதினவர் தான். இது ஒவ்வொரு செடிக்கும் எப்படி மாறுது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி அதோட பேர் மாறுது அப்படின்னு தான் நம்ம தேவநேய பாவாணர் எழுதியிருக்காரு. அதனாலதான் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் இது, பின்னாடி நம்ம பார்ப்போம். சொல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த சொற்கள் எப்படி உருவாச்சு, இதுக்கு ஏன் இப்படி பேர் காரணம் வந்துச்சு அப்படின்னு தேவநேய பாவாணர். அதனாலதான் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். யாருன்னா தேவநேய பாவாணர். மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். ஓகேயா, மொழிஞாயிறுங்கிற அடைமொழியோட ஒரு பேர். சரி, இந்த அடிப்பொழியை பார்த்துருவோம். தாள் தாள் நெல்லோட அடிப்பகுதி. நெல்லை நீங்க வந்து இப்போ நாற்று போட்டு விவசாயம் பண்றோம். ஆப்டர் கதிர் ஆகுது, கருத அறுத்த உடனே அதோட அடிப்பகுதிய நீங்க வயல்வெளியில கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தா தெரியும். வயல்வெளிய அதோட அடிப்பகுதியை அப்படியே விட்டுருவாங்க. ஆடு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போகும். அதை நீங்க தூர புடுங்குனா அதுல வேர் இருக்கும். அதோட அதோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லலாம்னா நெல்லோட அடிப்பகுதி, நெல் தாவரத்தின் அடிப்பகுதி தாள். அதே மாதிரி கேழ்வரகு தாவரத்தின் அடிப்பகுதியும் தாள். கேழ்வரகுனா நம்ம பேச்சு வழக்குல கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்பை வந்து ரெட் கலர்ல இருக்கும், சிகப்பு கலர்ல கேழ்வரகு அப்படின்ட்டு. நெல் முதலியவற்றின் அடிப்பகுதி. ஓகேயா, இப்ப இன்னொரு கொஸ்டின், ஜியாகிரபிக்கல் கொஸ்டின் ஒண்ணு குறிச்சு நெல்லுன்னு சொல்றப்ப ஒரு ஜியாகிரபி கொஸ்டின் ஞாபகம் வருது. சோ இந்தியாவில் அதிகமாக நெல் பயிரிடக்கூடிய மாநிலம் எது? அதிகமாக நெல் பயிரிடக்கூடிய மாநிலம். சோ நெல்லுன்னு பாக்குறப்ப ஜியாகிரபி ரீதியான கொஸ்டின் பாக்குறப்ப இந்தியாவில் அதிகமாக நெல் பயிரிடக்கூடிய மாநிலம் எதுனா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் தான் இந்தியாவில் அதிகமான நெல் பயிரிடக்கூடிய மாநிலம். சோ நெல், ஆமா, ரெண்டாவது பிளேஸ் கோயிங் டு தமிழ்நாடு வரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோயிங் டு இந்தியாவில் த ஹையஸ்ட் ஈல்டிங் வந்து எங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவு தமிழ்நாடு தான் இந்தியாவில், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் தான் இந்தியாவில் அதிகமாக நெல் பயிரிடக்கூடிய இடம், நெல் விளையக்கூடிய இடம் நெல். அதே மாதிரி இந்தியாவின் நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எல்லாருக்கும் தெரியும்ல. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுனா, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்னு தெரியும். இந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? இந்தியாவின் நெற்களஞ்சியம் எதுனா ஆந்திர பிரதேஷ். எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெற்களஞ்சியம் ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேசம். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது யாருக்கும் இதுவரை தெரியாம இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எல்லாருக்கும் தெரியும், தஞ்சாவூர் டெல்டா பகுதி. இந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? ஆந்திர பிரதேஷ் தான் இந்தியாவின் நெற்களஞ்சியம். சோ இத பாத்துக்கோங்க. ஓகே, இதோட போதும். இதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் இருந்தா இன்னும் நிறைய சொல்லலாம் நெல்லை பத்தி. அதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா நம்ம இந்த டாபிக்கை விட்டுருவோம். சோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பாயிண்டா எக்ஸஸா பாத்துக்கோங்க. தண்டு என்ன சொல்லுவோம்? கீரை தண்டு. கீரையோட அடிப்பகுதியை தண்டும்போது அதே மாதிரி வாழைத்தண்டு. நீங்க வாழைத்தண்டு எல்லாம் சமைப்பாங்க, நல்லது. இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு எல்லாம் வாழைத்தண்டு சமைச்சு கொடுத்தாங்கன்னா கிட்னி ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அப்படிங்கிறது ஒரு சித்த மருத்துவ குறிப்பு. வாழைத்தண்டு. சோ கீரையோட தண்டு கீழே இருக்க ரூட்டை அதை நம்ம தண்டு அடிப்பகுதி. ரூட்னா ரூட் கிடையாது, கீழே உள்ள போர்ஷன், ரூட்டுக்கும் கொஞ்சம் மேல அதை வாழையில தண்டுமோ அதே மாதிரி கீரை தண்டு. நம்ம பேச்சு வழக்குல எல்லாம் சொல்றதுதான் கீரை தண்டு வாழைத்தண்டு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கோல் நெட்டி மிளகாய் செடி. மிளகாய் செடியை மிளகாய் செடியோட அடிப்பகுதியை கோல்னு சொல்லுவோம். தூறு, அடித்தூறு, குத்து செடி, புதர். சோ புதர்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் தூர்னு தான் சொல்லுவோம். குத்துச்செடி, புதர்ல மண்டி இருக்க செடியை தூறு, அந்த தூர்ல இருக்கிறத தட்டி விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இதுதான் அடிகள். மெயினா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது நெல் தாள், கேழ்வரகு தாள். ஓகேயா? அதே மாதிரி தண்டு நமக்கு கீரை தண்டு நம்ம வாழ்க்கையில
ரெகுலர் லைஃப்ல சொல்லக்கூடிய விஷயம் தான் கீரை தண்டு, வாழை தண்டு. ஸோ இது ரெண்டும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இது மேலோட்டமா சும்மா பார்த்துக்கலாம். கோல் மிளகாய் செடி அண்ட் தூர் வந்து குத்துச்செடி புதர். அடுத்து ஓகே, அடுத்து வந்து இதுவும் அடிப்பகுதி. ஆமா, தட்டு அல்லது தட்டை. தட்டை, சோளத்தட்டை கேள்விப்பட்டிருக்குமா? சொல்லி பார்த்திருக்கோமா? சோளத்தட்டை. சோளத்தட்டை, கம்பு தட்டை. அதோட கம்பு இருக்குல்ல, கம்போடும் சோளம் அதோட அடிப்பகுதி வந்து தட்டு அல்லது தட்டை, ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். சோளத்தோட ஆரிஜின் பிளேஸ் எது தெரியுமா? ஆப்பிரிக்கா. சோளம் எங்க பிறந்த நாடு? சோளம் பிறந்த நாடு வந்து ஆப்பிரிக்கா. சோளம் வந்து முதல் தாயகமாக கொண்ட கண்ட்ரி வந்து ஆப்பிரிக்கா. ஓகே, ஜியோகிராபில இருக்கு. அதே மாதிரி களி கரும்பின் அடிப்பகுதி வந்து களின்னு சொல்லுவாங்க. ஓகே, கலை இது எல்லாருக்கும் தெரியும், மூங்கிலின் அடி கலை. ஓகே, இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். களி வந்து கரும்பின் அடி, கலை வந்து மூங்கிலின் அடி. கலை இந்த லை, ஓகே, இந்த லை இதுக்கு என்ன? லகர வேறுபாடு. நமக்கு தமிழ் சிலபஸ்ல இருக்கா? லகர வேறுபாடு. அப்ப கலை இதுக்கு என்ன? மூங்கில். ஓகே, இந்த கலைக்கு என்ன? இந்த கலை, இந்த லா, லட்டுக்கு வர்ற லா, இந்த கலை. கலைக்கு இந்த கலை மூங்கில். இந்த லா வந்துச்சுன்னா ஆயக்கலைகள் 64. கலைனா திறமைன்னு சொல்லலாம், இல்ல கலைனா ஒரு எப்படி சொல்றது, ஃபைன் ஆர்ட்ஸ். சரியா எனக்கு சொல்ல வரல. கலை திறமை அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல கலை ஆர்ட்டுக்கு எப்படி சொல்றது, அப்படி ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கலை பொழுதுபோக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அது மாதிரி இந்த கலைக்கு கலைத்தல், கலைச்சு வேலை பார்த்து உடம்பு கலைச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கலைத்தல்னா என்னன்னா சோர்வு. ஓகே, சோர்வுன்னு கூட சொல்லலாம். வேலை பார்த்து உடம்பு கலைச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோர்வு. இந்த கலைக்கு சோர்வு, இந்த கலைக்கு மூங்கில். கலைனா மூங்கிலின் அடிப்பகுதி கலை. இந்த கலைக்கு திறமை அல்லது பொழுதுபோக்கு. ஓகேயா, எக்ஸாக்டா அதுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம பார்த்து சொல்றோம். அதே மாதிரி அடிப்பகுதி, புளியடி, வேம்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குமா? புளியடி, வேம்படி அடிப்பகுதி. அதோட மரத்தோட பகுதிகள்ல நீங்க போய் புளியடியில உட்கார்ந்து சாப்பிடுப்பா, இல்ல வேப்ப மரத்தடி, புளிய மரத்தடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குமா? அது தூர் பகுதி தானே, அடியில தானே போய் உட்கார்ந்துருக்கோம். அப்ப ஒவ்வொரு தாவரங்களோட பேசிக்கான கீழ் பகுதிகளை எப்படிலாம் நம்ம சொல்றோம் அப்படிங்கறதுதான். இதெல்லாம் நம்ம இயல்பா சொல் வழக்கிலே நம்ம பேசுற விஷயங்களை தான் புக்ல கொடுத்திருக்காங்க. வேற ஒன்னும் புதுசா எங்க இருந்தும் நீங்க படிக்க வேணாம், இயல்பா நம்ம சொல்லி பழகின விஷயங்களை தான் கொடுக்குறாங்க. சோ அடுத்து வந்து பிரிவு. ஒவ்வொரு மரத்துல இருந்தும் இப்ப மரத்தோட பிரிவுகள்லாம் இருக்கு பாருங்க. ஒரு மரம் இருக்கு, மரத்தோட இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவுல ஒரு பெரிய, நான் இங்க வரையறேன், ஒரு பெரிய, இந்த மரத்திலே ஒரு பெரிய மரம் மாதிரி போகும். அப்புறம் இதுக்குள்ள ஒரு பெரிய இது மாதிரி போகும். இப்படி 4-5 கிளைகளா போகும். அப்ப அதை வந்து கிளைகள்னு சொல்லக்கூடாது, நம்ம பேச்சு வழக்குல கிளைகள்னு சொல்லுவோம். சோ அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மரம் நிக்குதுன்னா இதுதான் மரம், இது வர டாப் வர இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு முளைச்சு இப்படி பிரியும், இங்க முளைச்சு இப்படி கொஞ்சம் பிரியும், இப்படி கொஞ்சம் பிரியும்.
இப்படி பிரிகிறதா நம்ம கவைன்னு சொல்லணும். அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளைதான் கவை. கவை. ஓகேயா? சரி, அப்ப கவையில பிரிவு, கவையில ஒரு பிரிவு போகும்ல, இந்த மாபெரும் கிளையில இன்னொரு பிரிவு உண்டாகும், அதுக்கு கவையின் பிரிவு. அதுக்கு பேர் என்ன? கொம்பு அல்லது கொப்பு. ஓகே, அப்ப கொம்புல இருந்து ஒரு பிரிவு வர்றது கிளை. இதுதான் கிளை. கொம்பின் பிரிவு தான் கிளை, கிளையின் பிரிவு தான் சினை, சினையின் பிரிவு போத்து, போத்தின் பிரிவு குச்சி. குச்சின்னு சொல்லலாம், குச்சின்னு இதுல போட்டிருக்கு புக்ல. சின்ன குச்சி இருக்குல்ல, குச்சி, குச்சியை எடுத்து அடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போத்தின் பிரிவு. குச்சியில இன்னொரு பிரிவு இருக்கு, இனுக்கு. குச்சியில ஒரு இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, குச்சியில ஒரு பிரிவு இனுக்கு. சோ இத கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி தான் வரும். சோ அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை, கொம்பு அல்லது கொப்புனா கவையின் பிரிவு, கிளை கொம்பின் பிரிவு. சோ நம்ம எல்லாத்தையுமே பொதுவா பேச்சு வழக்குல மரத்தோட கிளைன்னே சொல்லிடுறோம். ஆனா இந்த மரத்தோட கிளையில எவ்வளவு வார்த்தை இருக்கு பாருங்க. ஓகேயா? இப்ப இதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் இவ்வளவு டீட்டெயில்டா எழுதி போட்டு கொஞ்சம் டீட்டெயிலாவும் நடத்தணும். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். ஓகே, காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காஞ்சு போகுதுல, ஒரு தாவரம் நல்ல தாவரம், பச்சை தாவரம் அல்லாம காய்ந்து போயுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பச்சை தாவரத்துக்கு ஒரு பகுதியா பேர் வைக்கிறாங்க, காஞ்சு போன தாவரத்துக்கு ஒரு பேரா வைக்கிறாங்க. அப்ப சுள்ளிக்குச்சி, சுள்ளிக்குச்சி அந்த ஒரு 10 சுள்ளி புறக்கிட்டு வைப்பா, விறகு வைக்கணும், விறக அடுப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காய்ந்த குச்சிக்கு பேரு தான் சுள்ளி. காய்ந்த கிளை விறகு. வெங்கலினா காய்ந்த களி, கட்டைனா காய்ந்த பொம்மும் சுவையும் அடியும். சோ கட்டைனா கொஞ்சம் பெரிய சைஸ், கட்டைனா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், கொஞ்சம் லெங்தா, கொஞ்சம் தூக்க முடியாம இருக்கும். அதுக்கு நடுப்புற சைஸ்ல இருக்கிறது வெங்கலி. ஓரளவு தூக்குற, நம்ம கையால எடுத்து தூக்கி வைக்கிற அந்த பாட்டு பேரு விறகு. சுள்ளினா ரொம்ப குச்சி வந்து காஞ்சு போயிரும். வெட்டி போட்டா ஒரு மரத்தை வெட்டுறாங்க, ஒரு நல்ல குச்சி வந்து சுள்ளியா மாறிடும். ஓகேயா? இதெல்லாம் வாட்சி பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸஸா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது இலை வகை. ஓகேயா? இது ரொம்ப முக்கியமான பாட்டு. சோ இதை ரொம்ப பாருங்க. இலை வகை இருக்கு. இலை புளிய இலை, வேப்பலை அப்படின்னு சொல்லுவோம். அதோட இலைக்கு பேரு புளிய மரத்தோட இலைக்கும் வேப்பலையோட இலைக்கும் இலைன்னு சொல்லுவோம். வாழைக்கு என்ன போட்டிருக்கு? வாழை இலை அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி கூடுதலா இன்னொன்னு கூட சேர்த்துக்கலாம், வாழை இலை. புளிய மரத்தோட அந்த இலைக்கும் வேப்ப மரத்துக்கும் வேப்பலைன்னு சொல்லுவோம், வாழை இலைக்கும் வாழை இலைன்னு சொல்லுவோம். இப்ப தாள் நீங்க நல்ல நெல்லை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ற டைம்ல, அறுக்க போற டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நல்ல இதுவாகி இப்படி சாஞ்சிருக்கும். அத நெல் இலைன்னு சொல்ல முடியாது, அது சரியான பொருளா இருக்காது. அப்ப நெல் தாள், புல்லையும் அப்படிதான் புல் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லோட அந்த வெளியில வர்ற பச்சை கலர் அந்த இலைய போய் இலைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? நெல் தாள், புல் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெல் புல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப புல்லுங்கிறதுக்கும் ஒரு 2 அது இருக்கா? புல், இந்த புல். ஓகேயா? இது என்ன? லகர வேறுபாடு. இதையும் பார்த்துக்கணும். புல்னா என்ன? தாவரத்தின் பகுதி. ஓகேயா? தாவரத்தின் பகுதி. இந்த புல்லுக்கு என்ன? இந்த புல்லுக்கு எனி ஐடியா? புல், இந்த புல்னா பறவை. புள்ளினங்கால் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அது என்னமோல ஒரு படம், ரஜினி நடிச்ச படம், புள்ளினங்கால் அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த பறவைகளை பாதுகாக்கக்கூடிய படம்.
எந்திரன் 2-ஆ என்னன்னு தெரியல. புள்ளினங்கள் அப்படின்னு ஒரு சாங், நல்ல சாங். சோ புல் இந்த லா வந்துச்சுன்னா நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நானா மாதிரியே, இந்த நானா மாதிரியே இருக்க லானா. இந்த லா வந்துச்சுன்னா பறவை, இந்த லா வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வகர லகரம். வானா மாதிரியே இருக்க லானா, தாவரத்தின் பகுதி. ஓகேயா? அதே மாதிரி ஓகே, கிளியர். இது ஓலை. தென்னை, தென்னை இலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தென்னை ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா இயற்கையா இது பண்றதுதான். ஓகே, தென்னையை வந்து ஓலை, பனையும் ஓலைன்னு தான் சொல்லுவாங்க. அது ஓலை, தென்னை ஓலை சேர்த்து எழுதும் போது இப்படி வரும். தென்னை பிளஸ் ஓலை பிரித்து எழுதுக நமக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் டாபிக் அதுதான் கம்மிங்க, தென்னை பிளஸ் ஓலை. ஓகே, அதே மாதிரி சண்டு, காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நெல் இருக்குல்ல, நெல், புல், சோளம், கரும்பு, இதோட அடிப்பகுதிய காய்ந்த தாளும் தோகையும் அதை வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பார்த்துட்டோம், இதை பார்க்காம விட்டோம். ஓலையை பார்த்துட்டு தோகை, சோளத்தொகை, சோளத்துக்கு கரும்பு தொகை. கரும்பு நம்ம வெட்டுறோம்ல, பொங்கலுக்கு எல்லாம் கரும்பு சாப்பிடுறோம்ல, மேலோட அந்த புல் அடிப்பகுதி அதை வெட்டி, அந்த மேல் பகுதியை வெட்டிட்டு தானே சாப்பிடுவோம். அப்ப கரும்பு தொகையை வெட்டிட்டு கொடுங்கப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ கரும்போட இலையை வெட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சோளத்துக்கும் தொகை, சோளம் தொகை, கரும்புக்கும் தொகை. ஓகேயா? சரி, இதெல்லாம் நம்ம பேச்சு மொழிகள்ல வரக்கூடிய விஷயங்களை தான் புக்ல கொடுத்துருக்காங்க. சருகு, சருகு காய்ந்த இலை. காய்ந்த இலைய யாருக்கு இலை காஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சருகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொழுந்து வகை, கொழுந்து, துளிர் அல்லது தளிர். கொழுந்து, நெல் கொழுந்துனா இலைக்கு முன்னாடி உள்ள பருவம், ஸ்டார்டிங், அந்த இலையும் ஆகாம முளைக்கிறப்ப அந்த இலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் தான் கொழுந்துன்னு சொல்லுவாங்க. வேப்பங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து இருக்குல்ல, வேப்பங்கொழுந்து நல்லா நீங்க வேப்பம் இலையில நீங்க பாத்தீங்கன்னா இலையா முத்தி போனதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கசக்கும். ஆனா வேப்பங்கொழுந்து அவ்வளவு கசக்காது, நார்மலா ஓரளவு மைல்டா இருக்கும், கசக்காம. சோ வேப்பங்கொழுந்து, புளியங்கொழுந்து, புளியங்கொழுந்து அதே மாதிரிதான் இனிக்கும், நல்லா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா. சோ இதுக்கு வந்து கொழுந்தின் வகை, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. முறி அல்லது கொழுந்து, புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து, இது பார்க்கணும். துளிர் அல்லது தளிர், நெல் தளிர், புல் தளிர். ஓகேயா? துளிர், துளிர்றது, துளிர்றது அப்படின்னு சொன்னாங்க. துளிர்றதுன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ். அதே மாதிரி குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னைங்குருத்து, பனை குருத்து. நீங்க தென்னங்குருத்து இருக்குல்ல, தென்னங்குருத்த உள்ள வச்சாதான் தென்னை மரமா பெருசா வளரும். அதே மாதிரி பனை குருத்தும் அதே மாதிரி தான். ஓகேயா? இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல தேங்காய பதிச்சு வைப்பாங்க, அது மேல அப்படியே ஒரே ஒரு 2 இலையை மட்டும் விடும், அதுக்கு பேர் தான் தென்னை குருத்து. சோ அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கறது தான் தென்னை மரம். ஓகேயா? சரி, கொழுந்தாடை, கரும்பின் நுனிப்பகுதி. ஓகேயா? நீங்க நான் முதல்ல சொன்னேன்ல, தோகைய வெட்டுவாங்க, தோகைய வெட்டிட்டு கொளுத்தாடை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். கரும்பின் நுனிப்பகுதிய, அது கொஞ்சம் அந்த ரெட் கலர்ல இருக்கும், அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த பகுதி, அதை வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கரும்பின் நுனிப்பகுதி. இது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் ரெகுலரா ஒரு 2-3 வாட்டி சொல்லி பழகிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், எதுக்கு எதுன்னு தெரியாது. ஒரு 2-3 வாட்டி நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியா புரிஞ்சு. ஓகே, இது பூவின் நிலைகள். பூவை வந்து 7 நிலையா பிரிக்கலாம். ஓகே, பூவை வந்து 7 நிலையா பிரிக்கலாம். என்ன நிலைனா, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே அரும்பு. ஃபர்ஸ்ட் பூ வந்து ஸ்டார்டிங்ல அரும்பு. ஓகேயா? பூவின் தோற்ற நிலை அதுதான் அரும்பு.
அதுக்கப்புறம் அரும்பு, இதுல போதுன்னு கொடுத்திருக்காங்க. அரும்பு, மொட்டு, மொட்டுன்னு சொல்லலாம் அல்லது போதுன்னு கூட சொல்லலாம். மொட்டு, மொட்டுக்கு அப்புறம் மொட்டு பூ விரிய தொடங்கும் நிலை, விரிஞ்சிருக்காது, பூ வந்து விரிஞ்சிருக்காது, விரிய ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்டேஜ். ஓகே. அதுக்கப்புறம் மலர், பூவின் மலர்ந்த நிலை, பூ அப்பதான் விரிஞ்சிருக்கும், அதுதான் பூவின் மலர்ந்த நிலை. அரும்பு, மொட்டு, முகை, முகை, மலர், அலர், வி. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலா இதுல 5 நிலை தான் கொடுத்திருக்காங்க. 7 நிலை இருக்கு, பூவின் நிலைகள் வந்து 7 நிலை இருக்கு. 6வது புக்ல 7வது புக்ல இருக்கும் போல. அரும்பு ஃபர்ஸ்ட் அரும்பு தான், அதுக்கப்புறம் மொட்டு, அதுக்கப்புறம் முகை, அதுக்கப்புறம் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகே. மலர் பூவின் மலர்ந்த நிலை, வி மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. ஓகேயா? வீன்னா கீழே விழுகிற நிலை. ஓகேயா? செம்மல்னா பூ வாடின நிலை. செம்மல்னா ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ், முத்தி போய் வாடுற டைம்ல இருக்கிறதுக்கு தான் செம்மல். அப்ப செம்மல்ங்கிறது ரொம்ப பழுத்த பழுத்த நிலை, பழுத்து கடைசி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்ப நம்ம நிறைய பேருக்கு அடைமொழி செம்மல் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பகுத்தறிவு செம்மல் அப்படின்லாம் சொல்றோம்ல, பகுத்தறிவு பகலவன் பெரியார் பகுத்தறிவு செம்மல் அப்படின்லாம் சொல்றோம்ல. செம்மல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டம், ஒரு துறையை பொறுத்தளவு ஒரு முக்கியமான ஆளுமைகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்துல செம்மல்ங்கிற பட்டம் ரொம்ப முக்கியமான பட்டம். ஓகேயா? செம்மல்னா ரொம்ப முதிர்ச்சியானவங்க அப்படின்னு அர்த்தம். பகுத்தறிவு செம்மல் யாருங்கிறத வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. பகுத்தறிவு செம்மல் ஒரு கொஸ்டின் அது கேட்கணும்ல. பகுத்தறிவு செம்மல் யார்? பகுத்தறிவு செம்மல், பகுத்தறிவு பகலவன் எல்லாருக்கும் தெரியும். ஈவேரா, ஈரோடு வெங்கடசாமி நாயக்கர், அவரு ஈரோடு பெரியார். ஓகேயா? பகுத்தறிவு செம்மல், பகுத்தறிவு பகலவன். பகுத்தறிவு செம்மல் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே. இது இன்னும் கொஞ்சம் அந்த பிஞ்சு வகை அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இதை பார்த்துருவோம். தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழே. இத சொன்னவர் யார்? இதுவும் ஏன் சொன்னது யாரை டைப் பண்ணலன்னா, இதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல யாருங்கிறத ஆன்சர் வேணும். ஓகேயா? அப்பதான் நீங்க கிளாஸ் எவ்வளவு தூரத்துக்கு கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிவிக்காதான் இதை நம்ம டைப் பண்ணலாம். உலகத்திலேயும் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய மொழியும் தமிழே. அப்ப முதல் மாநாடு எங்க நடந்துச்சுன்னா மலேசியால. தமிழ் மொழியின் முதல் மாநாடு 1966ல 1966ல மலேசியால உலகத் தமிழ் மாநாடு நடந்துச்சு. ஸோ உலகத் தமிழ் மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா காலத்துல 2வது தமிழ் மாநாடு. ஓகே. கோயிலுக்கு சென்ற பாட்டியை வழிமறித்து யாரேனும் வழிமறித்தால் கோவிலில் வைத்து முட்டையடிக்கப்படுவர் அப்படிங்கிறது இதுக்கான ஷார்ட்கட். அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். உலகத்தமிழ் மாநாடு 8 மாநாடுகளையும் பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறப்ப அது எந்த இயர், அதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை பார்க்குறப்ப பார்ப்போம். இப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு? இதுவும் கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே. யார் இவர்? இதுவும் இந்த புக்ல இருக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை, இது ரொம்ப முக்கியமானது. திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். இது ஏன் இந்த புக்ல கொடுத்திருக்காங்கன்னா, தேவநேய பாவனர் பேசுறப்போ அவர் பேர்ல ஒரு நூலகம் ஒன்றை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் இவரை பத்தி கொடுத்திருக்காங்க. இவர் யாரு? இது நம்ம பேச போடியவர் யார் லாஸ்ட் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் கவனிங்க. யார் இவர்?
திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தமிழ் தென்றல் திருவிக்கா போல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாரு? ஓகே, தமிழ் தென்றல் திருவிக்கா தனக்கு கண்ணு ஏதாவது பார்வை இல்லாம போயிரும் எதிர்காலத்துல அப்படிங்கிறதுக்காக கண்களை மூடிக்கிட்டு தமிழ் எழுத்துக்களை எழுத கத்துக்கிட்டாராம். அந்த மாதிரி நம்மளும் திருவிக்கா மாதிரி எழுதி பழகிக்கணும் அப்படின்னு இவரும் பிராக்டிஸ் மேற்கொண்டிருக்காரு. இவர் யாருன்னா, இன்னும் பற்பல நூல்களை எழுதிய இருப்பினும் இலக்கணம், வரலாறு எல்லாமே தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இதுல ஒரே ஒற்றுமையை பார்க்கணும். இந்த இயக்கம், வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கரு உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் தெளிவுரை வேற, திருக்குறள் தமிழ் மரபுரை வேற. ஒருத்தர் எழுதி திருக்குறள் தமிழ் மரபுரை இவர் எழுதியிருக்காரு. திருக்குறளுக்கு தெளிவுரை அப்படின்னு எழுத ஒரு வஉசி. ஓகேயா, சரி. காக்கை பாடினியார் உரை, தேவநேயம் முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல் முத்துக்கள். ஓகேயா, கொஞ்சம் பிரிண்டிங் தப்பா இருக்கு. நல் முத்துக்கள். ஓகேயா, தரம் உயர்த்திய நல் முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஓகேயா, இவருக்கு அடைமொழி ஒண்ணு இருக்கு, அது நான் கூடுதல் தகவலா சொல்லிடுறேன். ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர்னு சொல்லுவாங்க. செந்தமிழ் அந்தணர். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர். ஓகேயா, செந்தமிழ் அந்தணர் ரொம்ப முக்கியமான. செந்தமிழ் அந்தணர் அடைமொழியை கொண்டவர் யாருன்னா ரா இளங்குமரனார். இது இந்த நம்ம இதுல இருக்கக்கூடிய நூல்வெளியும் அந்த பிஞ்சு வகைகளை நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்கா நமக்கு சிலபஸ்ல? இப்ப நியூ சிலபஸ்ல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு இருக்கு. ஓகேயா, இதுல பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல், இதெல்லாம் ஒரே பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுதான் டாபிக். சொல்லுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. பேசுதல்னாலும் சொல்லுதல், விளம்புதல் சொல்லுதல், செப்புதல், தெலுங்குல செப்புதல்னு சொல்லுவாங்க. செப்புண்டி அப்படின்னு. நீங்க திருப்பதி எல்லாம் போனா சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு செப்புண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செப்புதல்ங்கிறது தமிழ் மொழி தான். ஓகே, உரைத்தல் அதுக்கும் சொல்லுதல், கூறல், இயம்பல், மாணிக்கவாசர் இயம்பிய திருவாசகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, மொழிதல், மொழினாலும் சொல்லலாம். ஓகே, ஒரே பொருளுக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய இடம். இதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளியும் கூடுதலாக இன்னொரு 2 அந்த பிஞ்சு வகைகள் அதையும் நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. ஓரளவு கிளாஸ் ரெகுலரா கவனிங்க. அதே நேரத்தில் புக்கையும் படிங்க. தயவு செஞ்சு இந்த குரூப் 4 தான் 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய குரூப் 4. 2026ல குரூப் 4 கால்ஃபர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 27 தான். அப்புறம் இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்பு. ஸோ குரூப் 4 நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு இதையும் நல்லா பாருங்க. நன்றி, வணக்கம்.